ஹலோ கைஸ், நீங்கள் பார்த்துட்டு அனிமேட்ல சமையல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்வாவோட 8th எபிசோடு தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 7 எபிசோட எக்ஸ்பிளேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த வீடியோட எக்ஸ்பிளேஷன் புரியும். நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பாருங்க. அப்பதான் எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோடோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோ டயானாவோட பிரதரை காப்பாற்ற போயிருப்பான். அப்போ ஒரு 5 அலக்கைங்க வந்திருக்கும். அவனுங்கெல்லாம் ஈஸியா அடிச்சு போட்டு போய் டயானாவோட பிரதர் ஆரோனை காப்பாத்திருப்பான். அப்போ ஒரு வேம்பையர் வந்திருக்கும். அந்த வேம்பையரும் நம்ம ஹீரோவோட ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கும். நம்ம ஹீரோவும் என்னால உன்னை சமாளிக்க முடியாது, அதனால நம்ம 2 பேரும் சேர்ந்தே சாவோம் அப்படின்னு அந்த இடத்தையே கொளுத்தி விட்டுருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோ கொளுத்தி விட்ட பில்டிங் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த பில்டிங்ல பயங்கரமா அடிபட்டு நான் இன்னும் உயிரோட தான் இருக்கேனா, இந்த மாதிரி ஒரு நிலைமையிலையும் என்னோட டஃப்ங்கிற ஸ்கில் நல்லா தான் இருக்கு, இது இருந்ததுனால இவ்வளவு நேரம் தாக்கு பிடிச்சான் அப்படின்னு சிரிச்சிட்டு நான் இப்ப சாவறதுக்கு ஒரு காரணம் இருக்கு, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணிட்டேன், டயானாவோட பிரதரை காப்பாத்துற மிஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிச்சு அப்படிங்கிறான். அப்ப டயானாவும் ஆரோனும் அழுதுகிட்டு நம்ம டயானா மிஸ்டர் அப்படின்னு கத்துறா. அப்ப நம்ம ஹீரோட சிஸ்டர்ல இருந்து உங்களோட அவதார் ஹென்ஸ் செத்துருச்சு, இன்னும் 7 நாள் கழிச்சு உங்களோட அவதாரை மறுபடியும் ரீக்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப நம்ம டயானாவும் ஒருத்தனோட ஷூவை தொடச்சிக்கிட்டு சார் இது முடிஞ்சு இப்ப நீங்க கிளம்பலாம் அப்படிங்கிறா. அப்ப அவரும் என்னோட ஷூவை நீ பாலிஷ் பண்ணதுக்கான பணத்தை அங்க வச்சிருக்கேன் எடுத்துக்க அப்படின்ட்டு போறான். அப்ப நம்ம டயானாவும் தேங்க்யூ சார், நீங்க எப்ப வேணாலும் என் கடைக்கு வரலாம் அப்படிங்கிறா. அப்புறமேட்டுக்கு டயானாவும் அப்பா எப்படியோ இன்னைக்கு நம்மளோட போனியாச்சு அப்படிங்கிறா. அப்ப டயானாவுக்கு பர்னாடியாரோ என்னோட ஷூவுக்கும் அதே மாதிரி பாலிஷ் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. டயானாவும் ஓகே சார் இங்க வந்து உட்காருங்க, உங்க ஷூவும் நான் பாலிஷ் பண்றேன் அப்படிங்கிறா. அப்ப நம்ம டயானாவும் என்னது நீங்களா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு மிஸ்டர் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ போய் கட்டி பிடிச்சிட்டு நீங்க என்ன உயிரோடவா இருக்கீங்க அப்படின்னு கேக்குறா. நம்ம ஹீரோவும் ஆமா நான் உயிரோட தான் இருக்கேன், நான் என்ன அவ்வளவு ஈஸியா செத்துருவேன்னு நினைச்சே அப்படின்ட்டு இல்ல நான் சொன்னது வந்து பொய், நான் அப்பவே அந்த வேம்பையர் கூட செத்துட்டேன், இது என்னோட இன்னொரு அவதார் தான் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு இடத்துல நம்ம ஹீரோவும் என்னது என்னோட அவதாரை ரீக்ரியேட் பண்ண இன்னும் 1 வாரம் ஆகுமா, அவ்வளவு நாள்லாம் டைம் இல்ல, டயானா ரொம்பவே கவலைப்படுவா, இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு, நான் புதுசாவே ஒரு அவதாரை கிரியேட் பண்ணிடுறேன் அப்படின்னு புதுசா ஒரு அவதாரை கிரியேட் பண்றான். நம்ம ஹீரோவும் இந்த அவதாருக்கு ஹென்ஸ் 2 அப்படின்னு பேர் வைக்கிறான். இந்த அவதாரோட யூனிக் ஸ்கில் என்னன்னா ஹேர் ஸ்டைல் அப்படின்னு ஏதோ ஒரு ஸ்கில் இருக்கு, அது என்னன்னு தெரியல, நம்ம போக போக பாத்துக்கலாம். இது வந்து நம்ம ஹீரோவோட 3வது அவதாரு. அப்புறம் நம்ம ஹீரோவும் இப்படிதான் நானு மறுபடியும் இங்க வந்தேன், என்னோட பாடியில கண்டிப்பா சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கு, இதை டயானா நோட்டீஸ் ஏதாவது பண்ணிருவாளா அப்படின்னு யோசிக்கிறான். அப்ப டயானாவோ எந்த டிஃபரன்ஸுமே இல்ல, இந்த சென்ட்டோட ஸ்மெல் இதுக்கு முன்னாடி உங்களோட சோல்ல இருந்து எந்த மாதிரி சென்ட்டோட ஸ்மெல் வந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறா. இல்ல ஒரு நிமிஷம் சார், இப்ப எதுக்கு நீங்க இங்க வந்தீங்க, உங்களை அந்த வேம்பையர்ஸ் தேடிட்டு இருக்காங்க, அவங்க எப்ப வேணாலும் இங்க வந்துடலாம் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் டயானா நீ ஒன்னும் கவலைப்படாத, என்கிட்ட ஒரு பிளான் இருக்கு அப்படின்ட்டு என்கிட்ட இம்மோர்டல் கிங் ஹேண்ட்ஸ் இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த ஆபத்தும் வராது அப்படிங்கிறான். அப்ப ஏதோ ஒரு வவ்வால் உட்காந்து நம்ம ஹீரோ இருக்க வீட்டையே பார்த்துட்டு இருக்கு. வவ்வால்னாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஹீரோவும் அவனோட சிஸ்டத்துல இன்னும் 10 நாள் நான் வெயிட் பண்ணுமா, அப்படி 10 நாள் வெயிட் பண்ண அப்படின்னா என்னால இந்த இன்டர் டைமென்ஷன் போர்ட்டலை ரீசெட் பண்ண முடியும், இது கொஞ்சம் அதிக டைம் தான், ஆனா இப்ப எனக்கு வேற ஆப்ஷன் இல்ல, என்னால இதை மட்டும் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோக்கு பின்னாடி அந்த வவ்வால் இருக்கு. அப்ப அந்த வவ்வாலும் வேம்பையர் மாதிரி நம்ம ஹீரோட கழுத்தை வந்து பிடிக்குது. நம்ம ஹீரோவும் ஷாக் ஆகுறான். அப்ப அந்த வேம்பையரும் அதை நீ தானே பண்ண, நீயும் அந்த ஃபாரஸ்ட்ல இருந்தானே வந்த அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னது இந்த வேம்பையர் என்னை இவ்வளவு ஈஸியா கண்டுபிடிச்சு வச்சா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த வேம்பையரும் நீயும் ஒரு அவுட் சைடர் தான், நீ எங்க இருந்து வந்தியோ அதே வில்லேஜ்ல இருந்து வந்த ஒருத்தன் தான் எங்க வேம்பையர் ஒன்ன கொன்னு இருக்கான் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் இல்ல இந்த பைத்தியக்காரன் என் கழுத்தை பிடிச்சிட்டு இருக்கான், என்னோட பாடியில இருக்க ஸ்ட்ரென்த்தை என்னால கொஞ்சம் கூட யூஸ் பண்ண முடியல, இவனும் உண்மையிலேயே ஒரு மான்ஸ்டர் தான், இவனை சமாளிக்கிறதெல்லாம் நடக்காத காரியம் அப்படின்னு ஷாக்லயே பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த வேம்பையரும் உங்ககிட்ட இருந்து எந்த டார்க் மேஜிக்கோட ட்ரேஸும் இல்ல, அப்புறம் எங்க கின்னோட பிளட்டும் இல்ல, கின் அப்படிங்கிறது நம்ம ஹீரோ இதுக்கு முன்னாடி கொண்டால அந்த வேம்பையரோட பேராட்டம் இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும் டேய் நீ என்ன பேசிட்டு இருக்க, நீ என்ன பேசுறேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, நான் இவ்வளவு நேரம் தூங்கிட்டு மட்டும் தான் இருந்தேன், எனக்கெல்லாம் எதுவுமே தெரியாது அப்படிங்கிறான். அப்ப அந்த வேம்பையரும் வில்லத்தனமா சிரிச்சுக்கிட்டு என்னது உனக்கு எதுவும் தெரியாதா, சரி நானே கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோட கழுத்தை கடிச்சிருச்சு. நம்ம ஹீரோவோ டே பைத்தியக்காரா நீ என்னடா பண்ற அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த வேம்பையரும் சரி மறுபடியும் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இந்த டைம் உன்னால பொய்யே சொல்ல முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவோ என்னது இவ்வளவு சீரியஸா இருக்கானா, மறுபடியும் என்னோட கதை இப்படியே முடியும் அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த சிஸ்டத்துல இருந்து உங்களோட என்டிட்டி ரேஸ் மொத்தமா சேஞ்ச் ஆகுது, நீங்க வேம்பையர் ஆயிட்டீங்க அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்புறம் நீங்க இப்ப ஒரு லோ பிளட் வேம்பையர், அப்புறம் உங்களோட எக்ஸ்ட்ரீம் ரீஜெனரேஷன் அப்படிங்கிற ஸ்கில் இப்போ ரிவாலிடேஷன் அப்படிங்கிற ஸ்கில்லா மாறிடுச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. அப்ப அந்த வேம்பையரும் டெரரா உனக்கு உண்மையிலேயே அந்த ஊ ஆஃப் அவிஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை தெரியாதா அப்படின்னு கேக்குறான். அப்ப நம்ம ஹீரோவோ என்னது இந்த வேம்பையர் கிட்ட இருந்து இவ்வளவு பிரஷர் வருதா, இந்த வேம்பையர் தான் என்ன ஃபுல்லாவே கண்ட்ரோல் பண்ண மாட்டேங்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு ஆமா லார்ட் விராக் நான் உண்மையிலேயே ஒரு டிராவலர் மட்டும்தான் அப்படின்ட்டு இதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாவே இருக்காது, என்னோட மைண்ட் ஹர்ப் ஸ்கில் இந்த
வேம்பியர் கிட்ட இருந்து வர பிரஷர் கிட்ட இருந்து என்ன ப்ரொடெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறான். அப்புறம் அந்த வேம்பியரும் சரி ஓகே இப்போ என்னோட மார்க் உங்ககிட்ட இருக்கு, என்னால உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியும், என் கூட வா உனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் நான் நினைக்கிறது மட்டும் கரெக்டா இருந்தா இப்போ இவங்க போனா நிறையவே இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு அந்த வேர்கோசலி கிளானோட அசுண்டோ சிட்டில இருக்க ஒரு பிரான்ச்சோட ஹெட் குவார்ட்டர்ஸை காட்டுறாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் அந்த விர்ரக் அப்படிங்கிற வேம்பையரும் அங்க உள்ள போயிட்டு இருக்கானுங்க. அங்க இருக்கவனுங்களாம் லார்டு விர்ரக் உங்களை சந்தித்ததுல எங்களுக்கு சந்தோஷம் அப்படின்னு மரியாதை செலுத்துறானுங்க. அப்ப அங்க ஒரு வேம்பையரும் நம்ம லார்டு விர்ரக்கோட இந்த புது லோ பிளட் என்ன பண்றான், இவனை வேற எதுக்கு நம்ம லார்டு கூட்டிட்டு வர்றாரு அப்படிங்கிறான். இன்னொரு வேம்பையரும் இந்த மாதிரி குப்பைங்கெல்லாம் இங்க வரதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் பேசுங்கடா பேசுங்க, உங்களால எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசுங்க, நேரம் வர்றப்ப உங்களெல்லாம் வச்சு செஞ்சாரன் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்கான். அப்போ ஒரு வேம்பியர் பொண்ணு வந்து நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு ஹே பாருப்பா நமக்கு இன்னொரு லோ பிளட் வேம்பியர் ஸ்லேவ் வந்திருக்கா அப்படின்னு சிரிக்குது. நம்ம ஹீரோவும் யாரா இந்த குட்டி பிசாசு அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த பொண்ணும் என்னோட பேரு ரோசாலிகா, உன்னோட பேர் என்ன அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் யாரா இந்த குடிகாரி, இப்ப இவளை வேற சமாளிக்கணுமா அப்படின்ட்டு என்னோட பேரு ஹென்ஸ் அப்படிங்கிறான். அப்ப அந்த ரோசாலிகாவும் நம்ம ஹீரோவை பார்த்து டே நீ ரொம்பலாம் ப்ரொஃபஷனலா பேச வேண்டாம், நம்ம ரெண்டு பேருமே லோ பிளட் தான், நார்மலா பேசுறா அப்படின்ட்டு இந்தாடா இது ஃப்ரெஷ் பிளட், இதை குடி நல்லா இருக்கும் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அதை வாங்கிட்டு நான் இப்ப இதை குடிச்சே தான் ஆகணும், இதை மட்டும் குடிக்கல அப்படின்னா இவனுங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துடும் அப்படின்ட்டு அந்த பிளட்டை குடிக்கிறான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு என்னடா இந்த பிளட்டை குடிச்சதுனால எனக்கு இவ்வளவு தாட்ஸ் வருதா, என்னோட மைண்ட் அப் ஸ்கில் ஆக்டிவேட்ல இருந்தும் எனக்கு இவ்வளவு தாட்ஸ் வருதா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நான் இந்த பிளட்டை நார்மலா குடிக்கணும், அப்படி இல்லாம ஏதாவது ரியாக்ஷன் கொடுத்தேன் அப்படின்னா இவனுங்களுக்கு என் மேல சந்தேகம் வந்துடும் அப்படின்ட்டு அதை குடிச்சிட்டு தேங்க்யூ அப்படிங்கிறான். அப்ப அந்த ரொசாலிக்காவும் நம்ம ஹீரோவை பார்த்துக்கிட்டு டே நீ பாக்கிறதுக்கு பர்ஃபெக்டா ஹியூமன் மாதிரி இருக்கா அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் நான் ஒன்னும் ஹியூமன் மாதிரிலாம் இல்ல, நான் ஒரு லோ பிளட் வேம்பையர் தான், நீ எதுக்காக அப்படி கேட்கற அப்படிங்கிறான். அப்ப அந்த ரோசாலிக்காவும் ஓ உனக்கு இந்த வேம்பையரோட ரேங்கிங்கை பத்தி ஒண்ணுமே தெரியாதா, சரி நான் சொல்றேன் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் லோ பிளட் வேம்பையர் இவங்க எல்லாரும் பாக்கிறதுக்கு ஹியூமன்ஸ் மாதிரியே இருப்பாங்க. அப்புறம் செகண்ட் வந்து பியூர் பிளட் இவங்க வந்து நோபல்ஸ் எக்ஸாக்டா நம்ம லார்டு விர்ரக் மாதிரி தான். அப்புறம் மூணாவதா ட்ரூ பிளட் இவங்க எல்லாரும் ராயல்டிஸ் எக்ஸாம்பிளுக்கு நம்ம கிளான் லீடர்ஸ் மாதிரி. அப்புறம் கடைசியா ஸ்கேர்டு பிளட் இவங்க வந்து காடோட லெவலுக்கு இருப்பாங்க. இந்த மாதிரி தான் நம்ம வேம்பையர்ஸ்க்கெல்லாம் ரேங்கிங் கொடுப்பாங்க அப்படிங்கிறா. அப்ப அந்த லார்டு விர்ரக் வந்து லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் என்னடான்னு பாக்குறான். அப்ப அந்த விர்ரக் வந்து எல்லாரும் இங்க இருக்கீங்க, இப்ப நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஊ ஆஃப் அபிஸ் ஆர்கனைசேஷன் கிட்ட இருந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் மிஸ் ஆயிருச்சு அப்படிங்கிறான். அப்புறம் ஃப்ரிட்டா அப்படிங்கிற ஒரு பியூர் பிளட் வேம்பையரை காட்டுறாங்க. அப்புறம் டைபோல் அப்படிங்கிற இன்னொரு பியூர் பிளட் வேம்பையரை காட்டுறாங்க. இவனும் ஆமா நாங்க அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், இந்த சிட்டில இருந்து அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் எந்த ஒரு ட்ரேஸுமே இல்லாம மறைஞ்சு போயிருச்சு அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவும் என்னது இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த ரோசாலிகாவும் உனக்கு ஏற்கனவே அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் தெரியுமா அப்படின்ட்டு நம்ம சிட்டிக்கு பக்கத்துல இருக்க ஒரு வில்லேஜ்ல நிறையவே டார்க் மேஜஸ் சேர்ந்து அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட்டை கல்டிவேட் பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனா அதை இப்ப காணோம் அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் என்னது அந்த பைத்தியக்காரனுங்க தான் இந்த ஊ ஆஃப் அபிஸ் அப்படிங்கிற ஆர்கனைசேஷனை சேர்ந்தவனுங்களா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப அந்த வீரருக்கும் உங்களுக்கு எல்லாம் ஒரு மிஷன் தரேன், உங்க எல்லாத்துக்கும் நான் ஒவ்வொரு இடத்த கொடுத்துருக்கேன், அந்த இடத்துக்கு போய் இந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட்டை பத்தி ஏதாவது க்ளூ கிடைக்குதான்னு சர்ச் பண்ணுங்க அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு நம்ம ஹீரோவும் அந்த ரோசாலிகாவும் நடந்து போயிட்டு இருக்காங்க. அந்த ரோசாலிகாவும் இன்னைக்கு என்னடா ரொம்பவே ஹாட்டா இருக்கு அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் ஆமா இன்னைக்கு ரொம்பவே ஹாட்டா தான் இருக்கு, என்னோட ஸ்கின் மட்டும் இந்த சன்ல பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சாம்பலா போயிடும் நடக்குது அப்படிங்கிறான். அப்ப ரோசாலிகாவும் பியூர் பிளட் எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் இல்லாம இந்த சன்ல போறதுக்கு பயப்படுவாங்க அப்படின்ட்டு என்னால சுத்தமா நம்ப முடியல, அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் எப்படி திடீர்னு மறைஞ்சு போயிருக்கும், இப்ப அது காணாம போயிட்டதுனால நம்ம கிட்ட இருக்க ஃப்ரேக்மெண்ட்டை வச்சு எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கிறா. அப்ப நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு எனது நம்ம கிட்ட இருக்க ஃப்ரேக்மெண்டா, அப்ப நம்ம கிட்டயும் ஒரு இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் இருக்கா அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ரோசாலிகாவும் ஆமாண்டா நம்ம கிட்டயும் ஒன்னு இருக்கு, அந்த டார்க் மேஜஸ் அவங்களோட ஃப்ரேக்மெண்ட்டை கல்டிவேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நமக்கும் ஹெல்ப் பண்றேன்னு சொன்னானுங்க, ஆனா இப்ப இதுக்கு வாய்ப்பே இல்லையாட்டங்குது அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் இன்னைக்கு எனக்கு ரொம்பவே லக்கியான நாள் அப்படின்ட்டு இந்த வேம்பையர்ஸ் கிட்ட இருக்க ஒரே ஒரு பியூர் பிளட் மட்டும்தான் அந்த ஃப்ரேக்மெண்ட்டை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ட்டு ரோசாலிகா உனக்கு அந்த ஃப்ரேக்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியுமா, தெரிஞ்சா எனக்கு சொல்லு அப்படிங்கிறான். அப்ப ரோசாலிகாவும் சிரிச்சுக்கிட்டே டேய் கண்டிப்பா எனக்கு அது எங்க இருக்குன்னு தெரியாது, நான் இந்த வேம்பையர்ல லோ பிளட், அதை பத்தி எனக்கு எப்படா தெரியும் அப்படிங்கிறா. அப்புறம் நம்ம டயானாவை காட்டுறாங்க. அப்ப நம்ம டயானாவும் அது எனக்கு தெரியும் தான் நினைக்கிறேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் அப்படின்னா என்ன முழுசா எது இருந்தாலும் வாயை திறந்து சொல்லு அப்படிங்கிறான். அப்ப டயானாவும் எனக்கு அந்த இம்மோர்டல் கிங் ஃப்ரேக்மெண்ட் எங்க இருக்குன்னு தெரியும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிறா. நம்ம ஹீரோவும் என்னது உனக்கு தெரியுமா அப்படின்னு கத்துறான். அப்புறம் நம்ம சேனலுக்கு இப்பதான் புதுசா வரீங்கன்னா நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல போட்டிருக்கேன். நான் வாட்ஸ்அப் குரூப்ல எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் ஷேர் பண்றேன். இதோட அந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.